ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே வாழ்ந்திருந்த போது காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினது நிமித்தமாக காலேபுக்கு வாக்கு கொடுக்கிறான். கால் மிதிக்கிற தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசே மூலமாய் அந்த வார்த்தையை காலேபுக்கு கொடுக்கிறார். கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை இந்த காலேப் பிடித்து கொண்டு இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறார். காலேப் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் 9வது வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். அந்த வார்த்தையை இதுவரைக்கும் பிடித்திருக்கிறான். 45 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தையை 45 வருஷமும் மறக்காம பிடித்திருக்கிறான். அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், மோசே வனாந்திரத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி இப்பொழுது 45 வருடங்கள் ஆகிறது என்று. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறான். கர்த்தர் நடத்துகிற பாதைகளில் எல்லாம் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறான். வருடங்கள் ஆகிறது என்று சொல்லி வார்த்தையை மறக்கவில்லை. இந்த காலேப் காத்திருந்த ஆண்டுகள் 1-2 அல்ல, 45 ஆண்டுகள். வசனத்தை மறக்கல, வார்த்தையை இன்னும் நம்பி இருக்கிறான், இன்னும் பற்றி பிடித்திருக்கிறான். இதை அறிந்த யோசுவா என்ன செய்கிறான் தெரியுமா? அவனை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த காலேப் யோசுவாவின் இடத்துல சொல்லி கேட்கிறான். நாம் சொல்லி கேட்க நமக்கு முன்பாக இருப்பது யோசுவா அல்ல, யோசுவாவோடு இருந்த நம்முடைய யெஷுவா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஒருத்தங்க காத்திருக்கிறாங்கன்னா அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் நான் எதை நம்பி காத்திருக்கிறேன், எதை வைத்து காத்திருக்கிறேன்? என் இயேசு எனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை பிடித்து நான் காத்திருப்பேனானால் எனக்கான அந்த காலம் வரும் அல்லவா, எனக்காய் தேவன் குறித்த நேரம் வரும் அல்லவா, அன்று எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டேன், வேற வழியில் தரேன், அப்படி தர மாட்டார். அவர் ஆசீர்வதித்து தருவார். சும்மா தருவதற்கும் ஆசீர்வதித்து தருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டாராம். அப்படி என்றால் இங்கே யோசுவா ஆசீர்வதித்து கொடுத்ததுனால அந்த இடம், அந்த எபிரோன் காலேபுக்கும் அவன் சந்ததிக்கும் சுதந்திரமாகவே மாறிவிட்டது. அதே போல காத்திருக்கிறவர்கள் பார்க்கும்படியாக மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கும்படியாய் எந்த காரியத்துக்காய் கர்த்தர் காத்திருக்க வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அவருடைய வேளை வரும்போது ஆசீர்வதித்து தருவார். ஆசீர்வதித்து தருகிறார் என்றால் அர்த்தம் என்ன? அதை நீ பார்ப்பதற்காக மாத்திரமல்ல, அதை நீ சுதந்திரிப்பதற்காக. அதனோட வேதனையை அவர் கூட்டவே மாட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் 1000 பேசட்டும், எதுவும் நினைக்கட்டும், இனி இது நடக்காது, இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி உங்களை நம்பிக்கையற்ற நிலைக்கு கூட தள்ள முயற்சிப்பார்கள். ஆனால் உங்களோடு பேசினது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குமானால்
அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு காத்திருங்கள். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் தரும்போது நிச்சயமாய் ஆசீர்வதித்து தருவாருங்க. ஆமென். அது நமக்கு ஆசீர்வாதமாய், நம்முடைய தலைமுறைக்கும் அது சுதந்திரமாய் இருக்கும். நல்ல தகப்பன், எங்களுக்கானதை நீர் ஆயத்தப்படுத்தி எங்களிடத்துல எங்களுக்காய் நீர் குறித்த வேளையிலே ஆசீர்வதித்து தருகிற உங்க நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வரை காத்திருந்தாலே, உத்தமமாய் பின்பற்றினானே, அதே போல உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.